ஆன்மீக அன்பர்களுக்கும் ஜோதிட கலை மீது முழுமையான நம்பிக்கை கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த ஜோதிட பதிவை முழுமையாக படிப்பதற்கு முன்பாக உங்களின் ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கும் விதமாக மறக்காமல் இந்தற்கு உங்களின் விருப்பத்தை பதிவு செய்யுங்கள். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் தேவை, உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தின் பெயர் என்ன என்பதை கீழே உங்கள் கருத்தாக பதிவு செய்யுங்கள். நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு விருப்பமும் உங்களின் பொன்னான கருத்துக்களும் தான் எங்களுக்கு மென்மேலும் பல நல்ல தகவல்களை கொண்டு வர ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். உங்களின் ஆதரவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீன ராசி அன்பர்களே, நீங்கள் எப்போதுமே மற்றவர்களுக்கு நல்லதே நினைக்கும் ஒரு தூய்மையான மனதிற்கு சொந்தக்காரர்கள். யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத மிகவும் மென்மையான குணம் கொண்டவர்கள் நீங்கள். அடுத்தவர்களை பார்த்தால் உடனே ஓடிச் சென்று உதவி செய்யும் இரக்க குணம் உங்களுடைய இரத்தத்திலேயே ஊறிய ஒரு விஷயம். ஆனால் கிரகங்களின் சஞ்சாரம் சில நேரங்களில் நல்லவர்களைத்தான் அதிகமாக சோதிக்கும். அந்த வகையில் அடுத்து வரப்போகும் அந்த 2 நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சோதனைகளை தரக்கூடிய நாட்களாக அமையப் போகிறது. கிரக நிலைகளின் மாற்றத்தால் உங்கள் ராசிக்கு சில எதிர்பாராத நெருக்கடிகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த 2 நாட்களும் நீங்கள் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று அமைதியாக இருந்தாலும் கூட வம்பு வழக்குகளும் தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். குறிப்பாக இரவு நேரங்களில் உங்களுடைய விழிப்புணர்வு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை தீவிரமாக யோசித்து முடிவெடுப்பதுதான் உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை தரும். நீங்கள் எந்தவித உள்நோக்கமும் இல்லாமல் சாதாரணமாக பேசும் ஒரு வார்த்தை கூட மற்றவர்களால் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அது ஒரு பெரிய மனஸ்தாபமாகவோ அல்லது சண்டையாகவோ மாறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே தேவையில்லாமல் எந்த இடத்திலும் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். கூடுமானவரை மௌனமாக இருப்பதுதான் இந்த 2 நாட்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு மாயையான சூழ்நிலை கூட உருவாகலாம். ஆகையால் யாருடைய பேச்சையும் முழுமையாக நம்பி எந்த ஒரு புதிய காரியத்திலும் இறங்க வேண்டாம். பண விஷயங்களை பொறுத்தவரை யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள். அதேபோல மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, பெரிய அளவில் புதிய முதலீடுகள் செய்வது, முன்பின் தெரியாதவர்களிடம் பணப்பரிமாற்றம் செய்வது போன்ற செயல்களை இந்த 2 நாட்களுக்கு முற்றிலுமாக தவிர்த்து விடுவது உங்களுக்கு நன்மையை தரும். எதிர்பாராத ஆபத்துக்கள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உங்களை நெருங்கலாம் என்பதால் வண்டி வாகனங்களில் வெளியில் செல்லும் போது அதிகப்படியான கவனம் தேவை. வண்டியின் வேகத்தை குறைத்து மிகவும் எச்சரிக்கையாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். முடிந்தவரை இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு உபாதைகள் தோன்றி மறையலாம். எனவே வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு வீட்டு உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மனதில் ஒருவிதமான இனம் புரியாத பயமும் குழப்பமும் இருந்து கொண்டே இருப்பதை நீங்கள் உணரலாம். எல்லாமே நமக்கு எதிராக நடக்கிறதோ என்ற ஒரு சோர்வான எண்ணம் தோன்றும். ஆனால் இது நிரந்தரமில்லை. கிரகங்களின் சிறிய சஞ்சார மாற்றம்தான் இந்த மன உளைச்சலுக்கு காரணம் என்பதை நீங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனின் மீது முழுமையான பாரத்தை போட்டுவிட்டு உங்களுடைய அன்றாட வேலைகளில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்கள். வீண் விவாதங்களில் ஈடுபடுவதையும் அடுத்தவர்கள் பஞ்சாயத்தில் தலையிடுவதையும் நீங்கள் கட்டாயம் தவிர்த்தாக வேண்டும். இந்த 2 நாட்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனைக்களம் என்று கூட சொல்லலாம். வேலை பார்க்கும் இடங்களில் நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைத்தாலும் அதற்கான நற்பெயரோ அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைக்காமல் போவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. அது மட்டுமில்லாமல் நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அல்லது மற்றவர்களின் பழியை நீங்கள் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம். எனவே உங்களுடைய வேலைகளை நீங்கள் மட்டுமே முன்னின்று கண்ணும் கருத்துமாக முடிப்பது மிகவும் சிறந்தது. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்பையும் ஒப்படைக்காதீர்கள். உங்களுடன் பணிபுரிபவர்களே உங்களுக்கு எதிராக சில சூழ்ச்சிகளை செய்யக்கூடும் என்பதால் வேலை செய்யும் இடத்தில்
யாரிடமும் உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையோ குடும்ப விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய உயர் அதிகாரிகள் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பேசாமல் அமைதியாக கேட்டு நடப்பதுதான் உங்கள் வேலைக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் உங்களை பாதுகாக்கும். சொந்தமாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த 2 நாட்கள் சற்று மந்தமாகவே காணப்படும். புதிய நபர்களை நம்பி பொருட்களை கடனுக்கு கொடுப்பதோ அல்லது புதிய தொழில் முதலீடுகளை செய்வதோ இப்போது வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் மிகப்பெரிய வில்லங்கம் வருவதற்கு வாய்ப்புகள் தட்டி விளையாடுகிறது. கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். நீங்கள் மிகவும் இயல்பாக எதையோ சொல்ல வர அது வேறு விதமாக புரிந்து கொள்ளப்பட்டு குடும்பத்தில் அமைதியற்ற ஒரு இறுக்கமான சூழ்நிலை நிலவும். எனவே குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து மிகவும் கவனமாக பேசுங்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்து நிதானத்தை கையாளுங்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் முன்பே கூறியது போல அந்த 2 நாட்களின் இரவு பொழுதுகளை நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக கடந்து ஆக வேண்டும். இருட்டிய பிறகு எந்த ஒரு சுப காரியங்களுக்கோ அல்லது அத்தியாவசியம் இல்லாத வெளியிடங்களுக்கோ செல்வதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். வீட்டில் தனியாக இருப்பவர்கள் முன்பின் தெரியாத நபர்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் கதவை திறக்க வேண்டாம். இரவு நேரங்களில் தேவையில்லாத பயமும் மனசஞ்சலங்களும் உங்களை அச்சுறுத்தலாம். இது எல்லாமே கிரகங்களின் விளையாட்டே தவிர வேறொன்றுமில்லை. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த தெய்வ வழிபாட்டை மட்டுமே முழுமையாக நம்புங்கள். மாலை நேரங்களில் வீட்டில் நெய் தீபம் ஏற்றி இஷ்ட தெய்வத்தை மனமுருக்கி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கெட்ட சக்திகளின் ஆதிக்கமோ அல்லது எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கமோ உங்களை நெருங்காமல் இருக்க இறைவனின் திருநாமம் மட்டுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவசமாக இருந்து பாதுகாக்கும். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அந்த இறைவன் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இந்த நாட்களை நீங்கள் கடக்க வேண்டும். எதிர்பாராத பொருள் இழப்புகளோ அல்லது ஏமாற்றங்களோ ஏற்படலாம் என்பதால் விலை உயர்ந்த பொருட்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு அவசரமாக தவறான முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம். அமைதியும் பொறுமையும் மௌனமும் தான் இந்த சோதனையான காலகட்டத்தில் உங்களை காப்பாற்றும் மிகப்பெரிய ஆயுதங்கள் என்பதை நீங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களின் பொறுமைக்கு மிகப்பெரிய சோதனையாக அமையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான சுற்றத்தாரும் சொந்த பந்தங்களும் கூட உங்களை தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உருவாகும். நீங்கள் அவர்களுக்கு இதுநாள் வரை செய்த உதவிகள் அனைத்தையும் அவர்கள் முற்றிலுமாக மறந்துவிட்டு உங்களை பலவிதங்களில் குறை கூற ஆரம்பிப்பார்கள். இதனால் உங்கள் மனம் மிகவும் சோர்வடைந்து மிகுந்த வேதனைக்கு உள்ளாகும். யாருக்காவது நல்லதோ அல்லது கெட்டதோ செய்யப்போய் அது கடைசியில் உங்கள் தலையிலேயே பெரிய பிரச்சனையாக விடிந்துவிடும். எனவே யாருடைய குடும்ப பிரச்சனைகளிலும் சமரசம் பேசுவதற்கோ அல்லது நியாயம் கேட்பதற்கோ இந்த 2 நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக செல்லவே கூடாது. உடல் நலனைப் பொறுத்தவரை சிறிய அளவிலான வலிகளோ அல்லது உபாதைகளோ தோன்றினால் கூட அதனை அலட்சியம் செய்யாமல் உடனடியாக தகுந்த மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அதேபோன்று நீங்கள் சாதாரணமாக நடக்கும்போது கூட மிகவும் கவனமாக தரையை பார்த்து காலடி எடுத்து வைக்க வேண்டும். இருட்டு நேரங்களில் போதிய வெளிச்சம் இல்லாத அறிமுகமில்லாத பாதைகளில் நடப்பதை முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். கால் தவறி கீழே விழுவதற்கோ அல்லது சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கோ நிறைய வாய்ப்புகள் உள்ளன. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான எந்த ஒரு விவாதத்தையும் இந்த 2 நாட்களுக்கு கட்டாயம் ஒத்திவைப்பது நல்லது. எந்த ஒரு முக்கிய சொத்து ஆவணத்திலும் அல்லது ஒப்பந்தத்திலும் நீங்கள் முழுமையாக படித்துப் பார்க்காமல் அவசரகதியில் ஒருபோதும் கையெழுத்து போடவே கூடாது. மற்றவர்களை நம்பி எந்த ஒரு இடத்திலும் சாட்சியாக நிற்பதோ அல்லது பிணையாக மாறுவதோ உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக அந்த 2 நாட்களின் இரவு நேரங்கள் உங்களுக்கு மிகவும் சவாலானதாகவே இருக்கும். உங்களுக்கு சரிவர தூக்கம் வராமல் தவிக்க நேரிடலாம் அல்லது தேவையற்ற சில கெட்ட கனவுகள் வந்து உங்களை அச்சுறுத்தலாம். இதையெல்லாம் பார்த்து நீங்கள் துளியும் பயந்துவிடக்கூடாது. இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு சிறிது தண்ணீர் அருந்திவிட்டு அமைதியாக உறங்கச் செல்லுங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய முழுமையான சக்தி அந்த இறைவனுக்கு மட்டுமே உண்டு என்பதை ஆழமாக நம்புங்கள். எந்த ஒரு ஆபத்து உங்களை நெருங்கினாலும் அதனை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய அசாத்திய மன தைரியத்தை
இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக வழங்குவார். எதிர்பாராத விதமாக என்ன விபரீதம் நடக்கும் என்ற ஒரு இனம், புரியாத பயமும் குழப்பமும் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருந்தாலும், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இறைவனின் பாதங்களை கெட்டியாக பிடித்துக் கொள்வது மட்டும்தான். எந்த ஒரு புதிய காரியத்திலும் அல்லது விவாதத்திலும் இறங்காமல், உங்கள் அன்றாட பணிகளை மட்டும் எந்தவித பதற்றமும் இன்றி மிகவும் அமைதியாகவும் கவனமாகவும் செய்து வாருங்கள். உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி இறை வழிபாட்டில் மட்டுமே உங்களின் சிந்தனையை முழுமையாக செலுத்த வேண்டிய மிக முக்கியமான தருணம் இது. இந்த 2 நாட்களில் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வரும் எந்த ஒரு அழைப்பையும் அல்லது உதவியையும் நீங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நீங்கள் எவ்வளவோ பேருக்கு நல்ல விஷயங்களை செய்திருந்தாலும், இந்த நேரத்தில் அவர்கள் யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முன்வர மாட்டார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மையாக உங்களுக்கு தெரிய வரும். இது உங்களுக்கு ஒரு வகையில் வாழ்க்கையின் தத்துவத்தையும் யார் உண்மையானவர்கள் என்பதையும் தெள்ளத் தெளிவாக உணர்த்தும் ஒரு பாடமாக அமையும். ஆகையால் உங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்று மனம் தளரவோ அல்லது மற்றவர்களை குறை கூறவோ வேண்டாம். உங்களுக்கு எதிராக மறைமுக எதிர்ப்புகள் மிக வலுவாக செயல்படும் நேரம் இது. உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தவும் உங்களை மனதளவில் சோர்வடையச் செய்யவும் சிலர் திட்டமிட்டு சில காரியங்களை உங்களுக்கு எதிராக செய்யக்கூடும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் நிதானத்தை மட்டும் இழந்துவிடவே கூடாது. யாராவது உங்களை வேண்டுமென்றே கோபப்படுத்த முயற்சித்தாலும் அந்த வலையில் நீங்கள் வீழ்ந்து விடாமல் புன்னகையோடு விலகிச் செல்வதுதான் புத்திசாலித்தனமாகும். மேலும் இந்த சோதனையான காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய பொருளையும் விலைக்கு வாங்குவதோ அல்லது உங்கள் சொத்து சம்பந்தமான புதிய விஷயங்களில் ஈடுபடுவதோ உங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் வீட்டில் இருக்கும் பழைய பொருட்கள் அல்லது வாகனங்கள் திடீரென பழுதடைந்து தேவையற்ற பணவிரயத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. இதற்காக எல்லாம் நீங்கள் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்ற மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் வெளியில் செல்லும் போது உங்களுடைய உடைமைகளை மிகவும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிந்து கொண்டு இரவு நேரங்களில் தனியாக பயணம் செய்வதை நீங்கள் நினைத்துக்கூட பார்க்கக்கூடாது. திருட்டு பயம் அல்லது பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றன. உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் ஒரு பெரிய மலையைப் போல வந்தாலும், இறைவனின் அருளால் அது பனி போல விலகிப் போகும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் மனதில் ஆழமாக விதையுங்கள். உணவு விஷயத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியம். வயிறு சம்பந்தமான சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு உங்களை சோர்வடையச் செய்யலாம். எனவே எளிதில் செரிமானமாகக்கூடிய சத்தான உணவுகளை மட்டுமே உட்கொள்ள பழகுங்கள். உங்களுக்கு ஏற்படும் இந்த நெருக்கடிகள் அனைத்தும் நிரந்தரமானவை அல்ல. வெறும் 2 நாட்கள் மட்டுமே உங்களை சோதிக்க வந்த ஒரு தற்காலிகமான இருண்ட மேகம் என்பதை நீங்கள் எப்போதுமே நினைவில் கொள்ள வேண்டும். அந்த மேகம் விலகியவுடன் உங்கள் வாழ்வில் மீண்டும் ஒளியும் பிரகாசமும் நிச்சயமாக உதிக்கும். அதுவரை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமை என்னும் மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் ஏந்தி இறை நாமத்தை உச்சரித்துக் கொண்டு எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்காமல் மிகவும் அமைதியான முறையில் இந்த 2 நாட்களையும் எச்சரிக்கையாக கடப்பது மட்டுமே ஆகும். இந்த 2 நாட்களின் இறுதி கட்டத்தை நீங்கள் நெருங்கும் பொழுது உங்கள் மனதிற்குள் பல போராட்டங்கள் தோன்றி மறையும். நாம் இவ்வளவு நேர்மையாக இருந்தும் நமக்கு ஏன் இந்த சோதனைகள் என்று நீங்கள் பலமுறை இறைவனிடம் கேள்வி எழுப்பத் தோன்றும். ஆனால் இறைவனின் கணக்குகள் மிகவும் வித்தியாசமானவை. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மைகளை வழங்குவதற்கு முன்பாக அவனை நெருப்பிலிட்ட தங்கம் போல புடம்போட்டு பார்ப்பதுதான் கிரகங்களின் இயல்பு. அந்த வகையில் இந்த 2 நாட்கள் உங்களை முழுமையாக பக்குவப்படுத்துவதற்காக வந்த ஒரு சிறு சோதனை காலம் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எத்தனையோ சவால்களையும் வலிகளையும் கடந்து வந்த உங்களுக்கு இந்த 2 நாட்களை கடப்பது ஒன்றும் பெரிய காரியமல்ல. இருப்பினும் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துவது அந்த இரவு நேரங்களை பற்றித்தான். கதிரவன் மறைந்த பிறகு உங்கள் சிந்தனைகள் திசை மாறலாம். தேவையற்ற சஞ்சலங்கள் உங்கள் மனதில் குடி புகுந்து உங்களை தவறான வழியில் வழிநடத்த முயற்சி செய்யலாம். உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய யுத்தம் நடப்பது போல நீங்கள் உணரலாம். அந்த சமயங்களில் யாரிடமும் பேசாமல் இறைவனுடைய திருவுருவப் படத்தை மட்டுமே மனதில் நினைத்து தியானம் செய்வது உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஒருவேளை நீங்கள் யாருக்கேனும் பண உதவி செய்வதாக வாக்கு கொடுத்திருந்தாலோ அல்லது உங்களை யாரேனும் கட்டாயப்படுத்தி எதற்காவது சம்மதம் வாங்க நினைத்தாலோ அதை மிகவும் சாதுரியமாக தட்டிக்கழிக்க பாருங்கள்.
நாளை பேசிக் கொள்ளலாம் அல்லது பிறகு சொல்கிறேன் என்று பொறுமையாக தள்ளிப் போடுவதுதான் உங்களுக்கு பாதுகாப்பே தவிர அந்த நிமிடத்தில் எந்த ஒரு முடிவையும் தயவு செய்து எடுத்து விடாதீர்கள். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை கோபப்படுத்த எவ்வளவோ தூண்டில்களை வீசுவார்கள். அதையெல்லாம் பார்த்து புன்னகையோடு கடந்து செல்லும் பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக் கொண்டால் இந்த சோதனைகளை நீங்கள் மிக எளிதாக வென்றுவிடலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அல்லது தாய் தந்தையரின் ஆலோசனைகளை இந்த நேரத்தில் கேட்பது உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். அவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் உங்களுக்கு சில உண்மைகள் புரிய வரலாம். சிறு சிறு விஷயங்களுக்காக கணவன் மனைவிக்குள் அல்லது உடன்பிறப்புகளுக்குள் ஏற்படும் மனக்கசப்புகளை அந்த நிமிடத்திலேயே மறந்துவிடுங்கள். அதை மனதில் வைத்துக்கொண்டு பெரிய சண்டையாக வளர்த்துவிட்டால் அது உங்கள் ஒட்டுமொத்த குடும்ப அமைதியையும் கெடுத்துவிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துக்களை தடுத்து நிறுத்தும் ஒரே சக்தி உங்களுடைய குலதெய்வத்திற்கு மட்டுமே இருக்கிறது. குலதெய்வத்தின் ஆசி இருந்தால் கிரகங்களின் கெடுபலன்கள் கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. எனவே முடிந்தவரை வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து நீங்கள் செய்த தவறுகளுக்காக இறைவனிடம் மனதார மன்னிப்பு கேளுங்கள். எல்லாவற்றையும் கடந்து போகும் சக்தியை எனக்கு கொடு என்று மன்றாடி கேளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும்போது அதிக வேகம் வேண்டாம், நிதானமே பிரதானம் என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள். புதிய மனிதர்களின் சகவாசம் இப்போது உங்களுக்கு தேவையற்றது. இந்த 2 நாட்கள் முடிவடைந்த பிறகு உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய வெளிச்சம் பிறப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கப் போகிறீர்கள். இருள் விலகி சூரியன் உதிப்பதைப் போல உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல உருகி மறைந்துவிடும். அதன் பிறகு வரக்கூடிய காலம் உங்களுக்கு வசந்த காலமாகவே அமையும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும். பொருளாதாரம் மிகச் சிறப்பாக உயரும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானாகவே சுபமாக முடியும். அதனால் இப்போது வந்திருக்கும் இந்த சிறு சோதனையைக் கண்டு மனம் தளராமல் இறைவனை மட்டுமே முழுமையாக சரணடைந்து மிகவும் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் விழிப்புணர்வோடும் இந்த நாட்களை கடந்து செல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அரணாக இருந்து காப்பார். இந்த ஜோதிட பலன்கள் உங்கள் மனதிற்கு எந்த அளவிற்கு ஆறுதலாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்தது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த சோதனையான காலகட்டத்தை எந்தவித தடையுமின்றி நீங்கள் கடந்து செல்ல உங்கள் குலதெய்வத்தை வேண்டி கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மறக்காமல் பதிவு செய்யுங்கள். நீங்கள் பதிவிடும் ஒவ்வொரு இறை நாமமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நேர்மறையான ஆற்றலை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கும். இறைவனின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். நன்மையே பெருகும்.